வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்கின்றான் மகளினே கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுடன் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. வாகன இறக்குமதிக்காக காத்திருப்போருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. வெளிநாடுகளில் இருந்து வந்த கொலை உத்தரவு. இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம். கோர விபத்தில் சிக்கி இளைஞன் பலி. ஒரே நாளில் நூற்றுக்கணக்கானோர் கைது. 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி. இனி வருவன விரிவான செய்திகள். இந்த ஆண்டு முதல் விவகாரத்து வழக்குகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு தேவையான ஆதாரங்களை வழங்குமாறு நீதிபதிகளுக்கு நீதி சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நீதி அமைச்சினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்ன அனைத்து மாவட்ட நீதிபதிகள் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதிகளுக்கு அறிவித்துள்ளார். பதிவாளர் நாயகம் திணைக்களம் வருடாந்தம் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் திருமணங்கள் தொடர்பான தகவல்களை மாவட்ட மட்டத்தில் வெளியிட்டு வருகின்றது. இதற்கமைய விவகாரம் தொடர்பாக தகவல் கோரிக்கைகள் நிர்வாகம் செயற்படுவதால் விவகாரத்து தொடர்பான ஆதாரங்களை இந்த ஆண்டு முதல் வெளியிட பதிவாளர் நாயகம் திணைக்களம் தீர்மானித்துள்ளதாகவும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இந்த ஆண்டு முதல் விவகாரத்து வழக்கு தொடர்பான தகவல்களை வெளியிடுவதற்கு தேவையான தகவல்களை வழங்குமாறு நீதிபதிகளுக்கு நீதி சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்று தொடர்ந்தும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கையை சூழ உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற கீழ் வளிமண்டலத்தின் தளம்பல் நிலை காரணமாக இவ்வாறு மழை நிலைமை தொடரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மற்றும் ஜப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் ஜப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 2025 ஆண்டு முதல் 25,000 ரூபாவில் அதிகரிக்கும் அமைச்சரவையின் அண்மைய தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலில் அரசு ஊழியர்களின் சுதந்திரமான வாக்களிப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுயாதீன கண்காணிப்பாளர்கள் இந்த குற்றச்சாட்டை தேசிய தேர்தல் ஆணைக்குழுவோடு முன்வைத்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய அமைச்சரவை அரசாங்க ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 25,000 ரூபாயினை வழங்குவதுடன் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து அவர்களின் சம்பளத்தில் 24% அதிகரிப்பையும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கத்தினை தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வனவீக்கம் விகிதத்தின் காரணிகளுக்கு ஏற்ப இந்த வரி திருத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அத்தியாவசிய வாகனங்களை மாத்திரம் முதலில் இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதேவேளை தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் 1000க்கும் குறைவான என்ஜின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரியவந்துள்ளது. கொழும்பு அம்பல்கம பனாகொட வீதியில் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி மின்கம்பத்தில் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த இளைஞன் விபத்து ஏற்படும் போது தலைக்கவசம் அணிந்திருக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
லகல பிரதேசத்தை சேர்ந்த தெனத் ஜக்தியேற்ற 18 வயதுடைய இளைஞனி இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மலையகத்துக்கான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதுளையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தொடருந்து நேற்று பிற்பகல் தெமோதர தொடருந்து நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்டுமை காரணமாக தொடருந்து சேவை தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மலையக தொடருந்து மார்க்கத்தில் பதுளை மற்றும் கொழும்புக்கோட்டைக்கு இடையில் தொடருந்து சேவை தடைப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி தொடருந்து கட்டுப்பாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தொடர்ந்து தண்டவாளங்கள், தொடர்ந்து என்ஜின்கள், வெட்டிகள் மற்றும் ஒவியல் காரணிகளினால் ஏற்பட்ட பராமரிப்பு பிழைகள் காரணமாகவே தொடர்ந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின்படி பெரும்பாலான தொடருந்துகள், என்ஜின்கள் மற்றும் வெட்டிகளில் உள்ள சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலையக பாதையில் தண்டவாளங்களின் மோசமான பராமரிப்பு காரணமாக சில தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளன. இப்பகுதியில் புவியியல் சூழ்நிலை காரணமாக பெரும்பாலான தொடருந்து பாதைகள் பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுத்திய நடவடிக்கையின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கடந்த 24 மணித்தியாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட யுத்திய நடவடிக்கையின் போது 685 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 23 பேர் போலீஸ் தடுப்பு காவலுக்கும் 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் 676 ஆண்களும் 9 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் அதிக மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மண் சரிவு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்றிரவு 7:30 மணி முதல் இன்று இரவு 7:30 மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டட மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தின் நெலுவ, எல்பட்டிய, நாகொட, யக்கலமுல பிரதேசங்களுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் கொரணை, மதுகம பிரதேசங்களுக்கும் மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் பெடபெத்தர் ஆகிய இடங்களுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இறுதியில் இலங்கையின் பொருளாதாரம் 1% அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரையில் இலங்கையின் பணவீக்கம் எதிர்பார்த்த இலக்கை விடவும் குறைவாக மட்டத்தில் இருக்கும் எனவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள நாணய கொள்கை அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சாரம், எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்கள் விலைகள் காரணமாக நாட்டின் பணவீக்கம் எதிர்வரும் 7 மாதங்களுக்கு 5% குறைந்த மட்டத்தில் காணப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதகமற்ற புள்ளி விவரங்களின் விளைவுகளின் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதத்தின் பணவீக்கம் 1.7% இருந்து 2.4% அதிகரித்தது. இந்நிலையில் அடுத்த வருடம் 2ஆம் காலாண்டின் முதன்மை பணவீக்கம் தற்காலிக உயர்வொன்றை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அனுராதபுரம், சிறைப்புற, காபன்விசபுர பிரதேசத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இலக்கு வைக்கப்பட்டவருக்கு பதிலாக அப்பாவி இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தனது மனைவியின் முறைகேடான கணவனை கொலை செய்வதற்காக வெளிநாட்டில் மறைந்திருந்து போதைப்பொருள் வலையமைப்பை நடத்தும் கடத்தல்காரர் ஒப்பந்தம் ஒன்று வழங்கியுள்ளார். அந்த ஒப்பந்தத்தின்படி வந்த துப்பாக்கிதாரர்கள் கொலை செய்ய வேண்டிய நபரை போன்று சாயலை கொண்டு இளம் விவசாயி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சிறைப்புற போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறைப்புற காபன்திசபுர பிரதேசத்தில் விவசாயம் செய்து வந்த கேடி சந்தன மனோஜ் என்ற 26 வயது இளைஞனி இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொல்லப்பட்டுள்ள நபரும் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் போதைப்பொருள் வியாபாரியும் சில காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்து நெருங்கிய நண்பர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மிருகங்களிடமிருந்து நெல்லை பாதுகாப்பதற்காக சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத துப்பாக்கிதாரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டவரின் உருவமும் கொல்லப்பட்ட நபரின் உருவமும் ஒரே மாதிரியானவை எனவும் இந்த நபர் தவறுதலாக சுடப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகப்படுவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.
30 லட்சம் ரூபாய் பெறுமதிமிக்க ஐஸ் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்களையும் கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்த சந்தேக நபர்கள் கல்முனை மாநகரில் உள்ள விடுதியொன்றில் வைத்து நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு பகுதியில் இருந்து கல்முனைக்கு நீண்ட காலமாக குறித்த போதைப்பொருள் கடத்தி வரப்பட்டுள்ளதுடன் 36 வயது மற்றும் 49 வயது மதிக்கத்தக்க கல்முனை அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்து சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இனிதே தமிழ் FM இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.